இந்த லெந்து நாட்களில் நம் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் சபையில் இந்த மாலை வேளையில் 7 to 8 நம்ம தொடர்ந்து ஜெபம் நடத்திட்டு இருக்கிறோம். அது எனக்கு பர்சனலாக நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சபை கூடுகிறதும் தேவனுடைய வார்த்தையில் வசனத்தில் பலப்படுகிறதும் ஒரு நல்ல வாய்ப்பு தேவன் கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கத்தக்கதான, ஆராதிக்கத்தக்கதான, இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து டீப்பாக தெரிஞ்சு கொள்ளத்தக்கதான நிறையா வழிவாசல்களை தேவன் இந்த நாளில் நமக்கு திறந்து கொடுத்துருக்கிறாருன்னும் போது அது எனக்கு மிக மகிழ்ச்சியான காரியமாக இருக்குது. பிரசங்கிக்கிற எனக்கு முதல்ல அவருடைய ரத்தத்தினுடைய மேன்மையை அறிய 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 தியானிக்க 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 இன்னும் தேவனுடைய அன்பை உணர செய்கிறது. இன்னொரு பரிசுத்தத்துக்குள்ள, இன்னொரு நீதி உள்ள மனிதனாய், உண்மை உள்ள மனிதனாய் என்னை உருவாக்குகிறது, என்னை புடமிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. என்னை சுத்திகரிக்கிறது அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம். ஆமென், அல்லேலூயா. ஐயா, இந்த பூமியில் பலதரப்பட்ட மனிதர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. நம்ம பாரத பிரதமர் இருக்கிறாங்க இல்லையா, முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். ராஜீவ் காந்தி ஐயாவுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டுச்சா இல்லையா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய தேச பிதாவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். ஏன் அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக இருந்த யாரு? ஆபிரகாம் லிங்கன் நிறவெறியர்களாக ரத்தம் சிந்தினதா இல்லையா? இந்த பூமியில் அநேக ரத்தங்கள் சிந்தியது, அது உண்மை. ஏன் இப்படி எடுத்துக்கோங்களா, ஆங்கிலேயருக்கு விரோதமாக எழும்பி இருந்த இந்திய சுதந்திரவாளிகள் கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அவருடைய சகாக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஜான்சி ராணியினுடைய ரத்தம் இந்த பூமியில் அவங்க சகாக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அடுத்து இன்னும் யார யார் சொல்லலாம்? பகத்சிங்கோட ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டுச்சு தானே. இந்த ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். சுதந்திரம் கிடைச்சிச்சு, அவர்களை பேசுகிறோம். அதனால் அந்த ரத்தம் நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியாது. ஆமென். நம்மளுடைய நோய்களை குணமாக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருடைய ரத்தம் மட்டும்தான் நம் பாவத்துக்காக நிவர்த்தி செய்யப்பட முடியும். அந்த ரத்தம் மட்டும்தான் குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம். அப்படிப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இப்போ சொல்லுங்க, மலவாட்டி சபை அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட விசேஷித்தவர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்காக ஆட்டோ மாடை தான் பலியானுச்சு. இன்னைக்கு சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால இந்த பலியை விட வேறொரு பலி இல்லை, நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. ஒரே தரம் அவர் மரணத்தினாலே, அவருடைய மரணம், அவருடைய ரத்த சிந்தலினாலே நமக்கு மீட்பு. ஆமென், அல்லேலூயா. இதுதான் வேதம் கூறும் ரத்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யுத்தத்தில் நிறைய பேர் சாவறாங்க, விபத்தில் நிறைய பேர் சாவறாங்க. எந்த ரத்தமும் மனுஷனை சுத்திகரிக்க முடியாது. மிருகங்களுடைய ரத்தமும் மூட தான் முடியும், அதை சுத்திகரிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். நேற்று பாகம் 6ல் கூட இன்னொரு புரிதல் என்னென்னா, ஆதியாகமத்தில் பார்க்குறோம், அவர்கள் பழத்தை சாப்பிட்டு அவர்கள் பாவிகள் ஆனபோது கீழ்ப்படியாமை நிமித்தம், அந்த மீறுதல் நிமித்தம் அவங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சு. ஏன்னா ஒருவனுடைய கீழ்ப்படியாமையில் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறது என்று அறிந்து இவர்கள் சூஸ் பண்ண உடை எது தெரியுமா? ஆடை எது தெரியுமா? அத்தி இலையை போட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் அத்தி இலையல்ல, அவர்களுக்கு தோல் உடையை போர்த்தி அனுப்புனாருன்னு. மிருக ஜீவன்கள் பலி செலுத்தும் பொழுது அந்த மிருக ஜீவன்களுடைய தோலை அவர்கள் ஆடையாய் அணிந்தார்கள். இவன் பாவம் செஞ்சு நிர்வாணி ஆனா, ஆண்டவர் மிருகத்தை பலியாய் செலுத்தி அந்த மிருகத்தின் தோலின் மூலமாய் அவன் பாவத்தை மூடினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இன்னைக்கு ஏன் மிருக ஜீவன்களை பலியாய் செலுத்தினாங்க அந்த நாட்களில் அப்படின்னா, அது நிர்வாணத்தை மூட. அவன் நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டபடினாலே தோலோடைய கொடுத்து அவர் நிர்வாணத்தை மூடினார். ஆமென். சொல்றது புரியுதா? அல்லேலூயா. மிருக ஜீவன் பலியாக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த வேதம் சொல்லுகிறது, 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷனுடைய உயிர் எதில் இருக்குன்னு? ரத்தத்தில் இருக்குன்னு.
வேதம் சொல்லிச்சா? நம்ம வாட்சோமா இல்லையா? ஆதியாகமத்தில் வாட்சோமே, இன்னும் லேவியராகமத்தில் இப்போ வாட்சோமே. மனுஷனோட உயிர் எதில் இருக்குன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆதியாகமத்தில் எடுத்துக்கோங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும், 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாட்சாலும் அதுலேயும் என்ன பண்ணப்படும்? இந்த ரத்தத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 9:1-6. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோவா ஜலப்பிரளயம் வரைக்கும் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபுட் வெஜிடேரியன் தான். எந்த காலம் வரைக்கும்? அதுதானே பைபிள் இப்ப நீங்க வாசிக்கிறீங்க. தந்தது போல ஆமென். புரியுதா? ஆமென். மாம்சத்தை அதன் ரத்தத்தோடைய ரத்தத்தில் தான். இது ஆதியாகமத்தில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணப்படுது வேதத்தில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக. ஆமென். குறைய இருந்தால் பண்ணிங்க. ஆமென். பாருங்கள், வேதம் கூறுகிற ரத்தம் 3500க்கு முன்னாடியே ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இல்லைங்க, ஹார்ட்டில் தான் என்ன இருக்குது, ஒரு மனுஷனுடைய ஹார்ட்டில் தான் உயிர் இருக்குன்னு ஆய்வாளர்கள், நிபுணர்கள், வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இருதயத்தில் தான் என்ன இருக்குது, உயிர் இருக்குன்னு. 1962ஆம் ஆண்டு இருதய மாற்று அறுவை சிகிச்சையின் பயனாக மரணம் அடைந்த ஒருவனுடைய இருதயத்தை மற்றவனுக்கு பொருத்தி வெற்றி கண்டனர். 1962 நடந்துச்சு. என்னது? இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இப்போ என்னாச்சுன்னா, இவ்வாறு இருதயம் மாற்றப்பட்ட பின் உயிரோடு இருப்பவர் யார்? ஒன்று இருதயத்தை கொடுத்தவரா அல்லது இருதயத்தை பெற்றுக்கொண்டவரா என்ற கேள்வி எழும்பினது. மீண்டும் அறிவியல் நிபுணர்கள், வல்லுநர்கள் கூடி மனிதனின் உயிர் இருதயத்தில் இல்லை, மூளையில் இருக்குதுன்னாங்க. அந்த முடிவு எடுத்தாங்க. ஏன்னா இருதயத்தில் இருந்திருந்தால் அவன் செத்த உடனே என்ன பண்ணிட முடியும், அவன் உயிர் அவனை விட்டு போச்சு. செத்த ஒருத்தவனுடைய உடம்புலேருந்து பிளட்டு இதை எடுத்து, ஹார்ட் எடுத்து இன்னொருத்தவனுக்கு வைக்க முடியுதுன்னா, அப்போ உயிர் எதில் இல்லை? எதில் இல்லை? ராமன் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க? மூளையில் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மேட்ரு என்ன தெரியுமா? சரி, என்னாச்சுன்னா அடுத்து ஒரு 10 வருஷம், 10 ஆண்டுகளுக்கு பின்னர் சுமார் 1972 உடலுக்கு வரும் முக்கியமான நரம்புகள் அற்றுப்போன பின்பும் மக்கள் நினைவின்றி உயிரோடு இருப்பதை கண்டுபிடித்ததோடு மீண்டும் அறிவியல் வல்லுநர்கள் தங்கள் கொள்கையை மாற்ற வேண்டியது வந்தது. 1970 1980 தான் அறிவியல் வல்லுநர்கள் உயிர் ரத்தத்தில் தான் உள்ளது என்று சொன்னாங்க. அதை என் பரிசுத்த வேதாகம் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. வேதம் கூறும் ரத்தம். ஏன் இயேசு இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரு? ஏன் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம்? இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை பிசாசை ஓட்டும் போது, பிசாசுக்கிட்ட இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன் போது ஏன் நடுங்குது அப்படின்னா, அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு. ஆமென். ஒரு அலையிலியா சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். ஆமென். டார்வின் படிமுறை வளர்ச்சி சொல்லுது, பரிணாம வளர்ச்சி முறையை நம்பும் சில அறிஞர் வல்லுநர்கள் இன்னும் சில ஆண்டுகளில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ற உண்மையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்தந்த காலத்தில் மனுஷனுடைய கண்ணு திறக்கப்படுது, அவன் உண்மையை அறிகிறான். ஒரு நாள் பரிணாம வளர்ச்சி போயிடா, பைபிள் தான் உண்மைடான்னுவான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. மனித அறிவியல் சொல்லுகிற ரத்தத்தினுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது வேதாகமம் கூறும் ரத்தத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவதா, எனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இருக்குது, முடிச்சிட்றேன். ஓகே ஃபைன். மூணாவதா, இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினுடைய விசேஷித்த தன்மையை சொல்ல போகிறேன்.
என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எழுத நேரம் இல்லை, கேட்டு வச்சுக்கோங்க. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் விசேஷித்த தன்மை, இந்த இரத்தம் சொந்த இரத்தம். இந்த இரத்தம் என்ன இரத்தம்? இந்த இரத்தம் சொந்த இரத்தம். இந்த இரத்தம் நீதிமானின் இரத்தம். ஆமென், அல்லேலூயா. இந்த இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். இந்த இரத்தம் மாசற்ற இரத்தம். இந்த இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம். இந்த இரத்தம் விடுதலை பண்ணுகிற இரத்தம். இந்த இரத்தம் பாவத்தை கழுவுகிற, மன்னிக்கிற, நீக்கிற, சுத்திகரிக்கிற இரத்தம். இந்த இரத்தம் விசுவாசிக்க செய்கிற இரத்தம். இந்த இரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிற இரத்தம். இந்த இரத்தம் ஐக்கியத்தினுடைய இரத்தம். இந்த இரத்தம் தெளிக்கப்படும் இரத்தம். இந்த இரத்தம் தான் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் இரத்தம். இந்த இரத்தம் நன்மைகளை பேசும் இரத்தம். இந்த இரத்தம் தைரியம் கொடுக்கும் இரத்தம். இந்த இரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணும் இரத்தம். இந்த இரத்தம் ஜெயிக்கிற இரத்தம். இந்த இரத்தம் நித்திய மீட்பை கொடுக்கிற இரத்தம். இந்த இரத்தம் தான் ஊழியம் செய்ய வைக்கும் இரத்தம். இந்த இரத்தம் தான் புதிய நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். இந்த இரத்தம் தான் நியாய தீர்ப்பு செய்கிறதான இரத்தம். இந்த இரத்தம் தான் தேவனிடத்தில் சேர்க்கும் இயேசுவின் இரத்தம். இதுதான் முன்னுரை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சொந்த இரத்தம். இந்த சொந்த இரத்தம்னா என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, யாருடைய? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் பிரவேசித்து, இதுதாங்க சொந்த இரத்தம். இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நிறைய காரியம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். சொந்த ரத்தம்னா என்ன சொல்லுங்களேன். சொந்த ரத்தம், சொந்த ரத்தம். ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் படைத்தார் இல்லையா? ஆதாமை உருவாக்கி நாசியில் தன்னுடைய சுவாச காத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். வசனம் இருக்கா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் துவக்கத்தில் ஆதாம் ஏவாளும் ஓடிய ரத்தம், அந்த உயிர் இருக்கு பாருங்க. ரத்தம் எதில் இருக்கு? இந்த உயிர் எதில் இருக்கு? ரத்தத்தில். இந்த உயிர் இருக்கு பாருங்க, தேவனின் சுவாசத்தினாலே பரிசுத்தமாக இருந்துச்சு. அது பாவம் இல்லாத ரத்தம், பாவம் இல்லாத உயிர். அப்படி தானே படைச்சாரு? அது நம்புறீங்க தானே? அது விசுவாசிக்கிறோம் தானே? இப்போ மேட்ரு என்னன்னா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாவும் அவர்களால் உண்டான பாவத்தை உடையவர்களாய், அதாவது ஜென்ம பாவத்தை உடையவர்களாய் பிறக்கிறார்கள். இந்த பாவம் மனுக்குலத்தை ஆட்கொண்டபடினால பிறக்கிறது எல்லாமே எதில் தான் வருது? ஜென்ம பாவத்தில் தான். இப்போ ஆனால் ஆதாம் படைக்கும்போது எப்படி படைக்கப்பட்டான்? பாவமற்றவனாய். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? ஆமென், ஆமென். அந்த உயிர் எப்படிப்பட்ட உயிர்? பரிசுத்தமான உயிர். இப்போ இந்த பரிசுத்தமான உயிர் தான் என்னவாயிருக்கு? பாவத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த ஜென்ம பாவத்தை உடைய மனுஷகுமாரனாக பிறப்பதை பிதாவாகிய தேவன் விரும்பவில்லை. இந்த ஜென்ம பாவம் உடையவராய் தம்முடைய குமாரன் இந்த பூமியில் பிறக்க இதை பிதாவானவர் விரும்பலை. அப்போ மேட்டர் என்னன்னா, அங்கே நடக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள். அவ கன்னிகை. பரிசுத்த ஆவியானவர் அவளிடத்தில் நிலையிடும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவ கர்ப்பவதியானாள். சொல்றது புரியுதா? இது மனிதனுடைய வித்திலிருந்து வந்ததல்ல, இது சொந்த ரத்தம். கரங்களை தட்டி, இது பரலோக ரத்தம். ஆமென். இது பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தமும் மனித ரத்தமும் ஒன்று கிடையாதுங்க. இயேசுவின் ரத்தம் விலையேறப்பெற்ற விசேஷித்தமான
கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் பரலோக ரத்தம், அது பரிசுத்த ரத்தம். சொன்னது புரியுதா? சொந்த ரத்தம், சொந்த ரத்தம்னா மேன் வேற ஒன்றும் கிடையாதுங்க. அது மனித வித்தினால் வந்த ரத்தம் அல்ல, அது தேவனுடைய சொந்த ரத்தம். ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா இந்த ரத்தத்தை குறித்து, ஏன் இதெல்லாம் பேசியாச்சே, இதனுடைய முடிவு என்ன? ஓகே, கம் டு த பாயிண்ட். மேட்ருக்கு வாங்க பாஸ்டர். மேட்ரு என்ன தெரியுமா? நீங்கள் அந்த சொந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. மிருகத்தினுடைய ரத்தத்தினால் அல்ல, பறவையினுடைய ரத்தத்தினால் அல்ல, வேற எந்த ரத்தத்தினாலும் அல்ல. குற்றமற்ற மாசற்ற வெளியேறு பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் மீட்கப்பட்டதனுடைய மகத்துவம் என்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அந்த உங்கள் ரட்சிப்பின் ரகசியம் என்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நீங்கள் எவ்வளோ மேன்மையானவர்கள் என்பது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்கள் தேவன் உங்களை மேன்மையானவராய் பார்க்குறாரு. மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற கனிமங்கள் ஒரு சில ரூபாய்கள் தான், சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ. மனிதனுடைய பார்வையில் மனுஷனுடைய ரத்தம் சாதாரணமானது தான், அற்பமானது தான். ஆனால் தேவனுடைய பார்வைகளில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். ஏன் விலையேறப்பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா? ஏன் விலையேறப்பெற்ற ரத்தத்தை உங்களுக்கு சிந்தினார் தெரியுமா? நீங்களும் நானும் விலையேறப்பெற்றவர்கள். எப்படி தெரியுமா? அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி, அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய். அதனால தான் மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிறவன் அவனுடைய ரத்தமும் இங்கே பூமியில் சிந்தப்படும். ஏன் தெரியுமா? நீங்கள் வெளியேறப்பட்டவங்க. மனுஷனுடைய பார்வைக்கு நான் அற்பமான தெரியலாம், உலகத்தாம் பார்வைக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னொரு படி நான் மேலே சொல்கிறேன். இது நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு தெரியல. ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத உலகத்தில் வாழ்கிற மனுஷனாக இருக்கட்டும், அவனும் தேவ சாயல். ஆமென். சொல்கிறது புரியுதா? ஆமென், அல்லேலூயா. அவருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். அதனால தான் அவருடைய விசேஷித்த வெளியேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் நமக்காக செய்த, நமக்காக பட்ட, நமக்காக அனுபவித்த எல்லா பாடுகளையும் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு நாளும் பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எண்ணங்களிலோ சிந்தனைகளிலோ நம்ம இருதயத்திலோ பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற சபைகளாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், காம்ப்ரமைஸ் பண்ண கத்துக்கிட்டோம். மனுஷன் அது எப்படிங்க நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியும்? மனுஷன் விழுகிறவன் தான். மனுஷன்னா தவறுகள் செய்கிறவன் தான். இது நீ ரட்சிக்கப்படலைன்னா சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை அது வரவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இல்லை, பாவம் செய்ய போகிறதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் உங்களை நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பரிசுத்தத்தை நோக்கி போக, நான் பர்ஃபெக்ட் இல்லையா, இருந்துட்டு போட்டோம், அது தேவன் அறிவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஒரு பார்வையில் தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், நீதி உடையவர்களாய், சத்தியத்தில் நிறைந்தவர்களாய், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாய் மாறணும். உங்களே அறியாமல் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே போயிட்டீங்கன்னா, அவரோடு சேர்ந்துட்டிங்கன்னா, அது உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா உலகம் ஒன்றும் இல்லைன்னு அப்போ புரியும். ஆமென். மாயை எல்லாம் மாயை. உலகத்தில் காணப்படுகிற சிற்றின்பங்கள், இச்சை, சாப்பாடு காரியத்தில் இச்சையா விட்டு ஒழிங்க, கண்களின் இச்சையா விட்டு ஒழிங்க, சினிமா பார்க்கறதுல இச்சையா விட்டு ஒழிங்க, தேவனோடு செலவு பண்ணாதபடி உலகத்துக்கு பின்னாடி போகிற உறவுகளோடு செலவு பண்ணுற, இல்லை வேற எந்த ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களை பலனை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையா நிறுத்தும். சுயம் உடையிட்டோம், மாம்சம் உடையிட்டோம். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், மூடப்படலை. ஆமென். இன்னொரு பலி இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நினைச்சு பாரத்தோடு யாராவது ஒருத்தவங்க ஜெபம் பண்ணி முடிங்க.